பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாதிகளின் முகாம்களை குறிவைத்து இந்தியா நடத்தியுள்ள தாக்குதலுக்கு சிந்தூர் என்ற பெயரை தேர்வு செய்தது பிரதமர்தான் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. பஹல்காமில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 26 சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்டனர். கொல்லப்பட்டவர்கள் அனைவரும் ஆண்கள். இதனால் 26 பெண்களின் கணவர்கள் இறந்து அவர்கள் குங்குமம் இழக்க காரணமானவர்கள் என்பதால் அவர்களுக்கு பதிலடி தருவதற்காக நடத்தப்படும் தாக்குதலுக்கு ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரை பிரதமர் மோடி தேர்வு செய்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பாகிஸ்தானிலும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதிகளிலும் என 9 இடங்கள் மீது நள்ளிரவில் இந்தியா ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் அதிரடி தாக்குதலை நடத்தியது. பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாத முகாம்களை எதிர்த்து இந்திய ராணுவம் ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் நடத்திய தாக்குதல் நடவடிக்கைக்கு காங்கிரஸ் கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் ராகுல் காந்தி ஆகியோர் பாராட்டு தெரிவித்துள்ளனர். இந்திய ராணுவத்தின் இந்த துணிச்சலான நடவடிக்கைக்கு பெருமிதம் கொள்வதாகவும் நாட்டின் பாதுகாப்பிற்காக இந்திய ராணுவம் மேற்கொள்ளும் எந்தவொரு நடவடிக்கையையும் காங்கிரஸ் கட்சி ஆதரிக்கும் என்றும் அவர்கள் கூறியுள்ளனர். இதுகுறித்து தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள ராகுல் காந்தி, இந்திய ராணுவத்தை நினைத்தால் பெருமையாக உள்ளதாகவும் ஜெய் ஹிந்த் என்றும் பதிவிட்டுள்ளார். ஜம்மு காஷ்மீரில் பாகிஸ்தான் ராணுவம் நடத்திய தாக்குதலில் பொதுமக்கள் 10 பேர் உயிரிழந்ததாக செய்தி நிறுவனங்கள் தெரிவிக்கின்றன. பஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து எல்லையோர பகுதிகளில் 2வது வாரமாக நள்ளிரவு நேரத்தில் பாகிஸ்தான் ராணுவத்தினர் தாக்குதல் நடத்தி வருகின்றனர். இதில் பொதுமக்களில் சிலர் காயமடைந்துள்ளதாகவும் அவர்களில் 3 பேர் இறந்ததாகவும் ANI செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. பூஞ்ச் பகுதியில் 7 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் 35 பேர் காயமடைந்துள்ளதாகவும் PTI செய்தி நிறுவனம் கூறியுள்ளது. பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள பயங்கரவாத முகாம்களை குறிவைத்து இந்தியா தாக்குதல் நடத்தியது. இதற்கு பதில் தாக்குதல் நடத்தப்படும் என்று கூறியிருக்கும் பாகிஸ்தான் சொல்லியிருப்பதால் முன்னெச்சரிக்கையாக ஜம்மு காஷ்மீரில் உள்ள கல்வி நிறுவனங்கள் மூடப்பட்டுவிட்டன. ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப், இமாச்சல், ராஜஸ்தான், குஜராத் உள்ளிட்ட மாநிலங்களில் விமான நிலையங்களும் மூடப்பட்டுள்ளன. பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு ஜம்மு காஷ்மீர் பகுதியில் இந்தியா நடத்திய தாக்குதலில் தனது குடும்பத்தினர் உள்ளிட்ட 10 பேர் கொல்லப்பட்டதாக ஜெய்ஷ்-இ-முகமது தலைவர் மௌலானா மசூத் அசார் தெரிவித்துள்ளார். ஜெய்ஷ்-இ-முகமது பயங்கரவாத அமைப்பின் தலைமையகம் உள்ள பஹவல்பூர் மீது இந்திய ராணுவம் ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தியது. இத்தாக்குதலில் தனது மூத்த சகோதரி, அவரது கணவர், உறவினர், அவரது மனைவி, மற்றொரு உறவினரும் அவரின் 5 குழந்தைகளும் கொல்லப்பட்டதாக மௌலானா மசூத் அசார் பெயரில் வெளியாகியுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தனக்கு நெருக்கமான நபர்கள் 3 பேர், ஒருவரின் தாய் ஆகியோரும் கொல்லப்பட்டிருப்பதாக மௌலானா மசூத் அசாரின் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. முன்னதாக ஏப்ரல் 22ஆம் தேதி பஹல்காமில் 26 சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு ஜெய்ஷ்-இ-முகமது அமைப்பு பொறுப்பேற்றுக் கொண்டிருந்தது. ஜம்மு காஷ்மீரில் எல்லையோரத்தில் வசிக்கும் மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றுமாறு ஜம்மு காஷ்மீரின் துணைநிலை ஆளுநருக்கும் முதல்வருக்கும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா அறிவுறுத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. துணைநிலை ஆளுநர் மனோஜ் சின்ஹா முதல்வர் ஒமர் அப்துல்லாவுடன் அவர் தொடர்ந்து பேசி வருவதாகவும் கூறப்படுகிறது. அதேபோல எல்லையோரத்தில் வசிப்பவர்களுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை உறுதிப்படுத்துமாறு எல்லை பாதுகாப்பு படைக்கு அமித் ஷா அறிவுறுத்தியுள்ளதாகவும் துணை ராணுவப் படை வீரர்களின் விடுப்புகளை ரத்து செய்ய அவர் உத்தரவிட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆபரேஷன் சிந்தூரை அடுத்து இந்தியா மற்றும் பாகிஸ்தானின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்களுடன் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூபியோ தொலைபேசியில் உரையாடியுள்ளார். இந்த உரையாடலின் போது பேச்சுவார்த்தைக்கான வழியை இரு நாடுகளும் திறந்து வைத்து பதற்றத்தை தவிர்க்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டதாக அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தனது உரையாடல் குறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள மார்கோ ரூபியோ, இந்தியா பாகிஸ்தான் இடையிலான சூழலை உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் கூறியுள்ளார். அமைதியான தீர்வினை ஏற்படுத்த இரு நாட்டு தலைவர்களுடனும் தொடர்ந்து பேசுவேன் என்றும் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் ஆபரேஷன் சிந்தூருக்கு தகுந்த பதிலடி கொடுக்கப்படும் என்று பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் கூறியுள்ளார். இந்தியா தாக்குதல் போர் நடவடிக்கை என்றும் பாகிஸ்தான் மீது இந்தியா போரை திணித்திருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பஹல்காம் தாக்குதலுக்கான பதிலடியை தொடர்ந்து உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அம்மாநில டிஜிபி பிரசாந்த் குமார், பாதுகாப்பு படைகளுடன் இணைந்து முக்கிய இடங்களின் பாதுகாப்பை பலப்படுத்துமாறு உத்தரப்பிரதேச காவல்துறைக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார்.
ஒவ்வொரு குடிமகனின் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்த காவல்துறை தயாராக இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். பாகிஸ்தான் மீதான இந்தியாவின் ராணுவ நடவடிக்கை வருத்தமளிப்பதாக சீனா தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள சீன வெளியுறவுத்துறை அமைச்சகம் பயங்கரவாதத்தின் அனைத்து வடிவங்களையும் எதிர்ப்பதாக கூறியுள்ளது. தற்போதைய சூழல் குறித்து கவலைப்படுவதாகவும் குறிப்பிட்டுள்ள சீனா அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மைக்காக இரு நாடுகளும் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளது. இரு நாடுகளும் அமைதியாகவும் கட்டுப்பாடுடனும் இருக்க வேண்டும் என்றும் சூழலை மேலும் சிக்கலாக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை தவிர்க்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளது. இந்தியா பதற்றத்தை தணிக்க முன்வந்தால் தாங்களும் தயார் என பாகிஸ்தானின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கூறியுள்ளார். ப்ளூம்பர்க் ஊடகத்திற்கு பேட்டியளித்த பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜா ஆசிப், இந்தியா எங்கள் மீது தாக்குதல் நடத்தினால் மட்டுமே திரும்ப தாக்குவோம் என கூறி வந்ததாக குறிப்பிட்டுள்ளார். இந்தியா பின்வாங்கும் பட்சத்தில் பதற்றத்தை முடிவுக்கு கொண்டுவர தாங்களும் தயார் என தெரிவித்துள்ளார். இரு நாடுகளிடையே பேச்சுவார்த்தைக்கு வாய்ப்புள்ளதா என்ற கேள்விக்கு அதுபோன்ற வாய்ப்புகள் உள்ளதா என தனக்கு தெரியவில்லை என கூறியுள்ளார். முன்னதாக இந்தியாவின் தாக்குதலுக்கு தகுந்த பதிலடி தரப்படும் என பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் கூறியிருந்தார். இந்தியா தங்கள் மீது போரை திணித்திருப்பதாகவும் தெரிவித்திருந்தார். இதனிடையே பாகிஸ்தானுக்கான இந்தியாவின் பொறுப்பு தூதர் கீதிகா ஸ்ரீவஸ்தாவை அழைத்து அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சகம் இந்தியாவின் நடவடிக்கைக்கு கண்டனம் தெரிவித்துள்ளது. பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள பயங்கரவாத முகாம்கள் மீது இந்தியா தாக்குதல் நடத்தியுள்ளது. 21 முகாம்கள் அமைந்திருக்கும் இடங்களின் பெயர்கள் வெளியிடப்பட்டுள்ளது. ஸ்வாய் நாலா, சயித்னா பிலால், மஸ்கர்-இ-அக்சா, சலாவந்தி, அப்துல்லா பின் மசூத், துலாய், கார்கி ஹபிபுல்லா, பேட்ரசி, பாலகோட், ஓஹி, போய், சென்சா, குல்பூர், கோட்லி, பாரலி, டங்கி, பர்னாலா, மெஹ்மூனா ஜோயா, சர்ஜல், முர்த்திகி, பஹவல்பூர். 9 முகாம்கள் பாகிஸ்தானிலும் 12 முகாம்கள் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரிலும் உள்ளன. பாகிஸ்தானில் பதிலடி கொடுப்பதற்கு முன்பு தாக்குதலுக்கு தயார் என்றும் அதற்கு உரிய பயிற்சி எடுக்கப்பட்டு விட்டதாகவும் வெற்றி உறுதி என்றும் இந்திய ராணுவம் வெளியிட்ட வீடியோவை பார்க்கலாம். The burden of my brothers and sisters' pain. So I'll find you. You can hide in the distance between shadow and dust, but I'll strike you down when you betray our trust. So I'll find you. That's my job. That's my mission. That's my promise. I'll find you. ஜம்மு காஷ்மீரில் பாகிஸ்தான் ராணுவம் நடத்திய தாக்குதலில் பொதுமக்கள் 10 பேர் உயிரிழந்ததாக செய்தி நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன. பஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து எல்லையோர பகுதிகளில் 2வது வாரமாக நள்ளிரவு நேரத்தில் பாகிஸ்தான் ராணுவத்தினர் தாக்குதல் நடத்தி வருகின்றனர். இதில் பொதுமக்களில் சிலர் காயமடைந்துள்ளதாகவும் அவர்களில் 3 பேர் இறந்ததாகவும் ANI செய்தி நிறுவனம் கூறியுள்ளது. பூஞ்ச் பகுதியில் 7 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 35 பேர் காயமடைந்துள்ளதாகவும் PTI செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள பயங்கரவாத முகாம்களை குறிவைத்து இந்தியா தாக்குதல் நடத்தியுள்ளது. இதற்கு பதில் தாக்குதல் நடத்தப்படும் என பாகிஸ்தான் கூறியுள்ளதால் முன்னெச்சரிக்கையாக ஜம்மு காஷ்மீரில் உள்ள கல்வி நிறுவனங்கள் மூடப்பட்டுள்ளன. ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப், ஹிமாச்சல், ராஜஸ்தான், குஜராத் உள்ளிட்ட மாநிலங்களில் விமான நிலையங்களும் மூடப்பட்டுள்ளன.